எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ் ஃபேஷன் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 99% வந்து நம்ம சேனலில் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்காக. அண்ட் வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு பெரிய ஊக்குவிக்கிறதா இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பேரிச்சம்பழத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் ரெமெடி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ரொம்பவே வந்து சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குங்க. அந்த பேரிச்சம்பழத்தில் வந்து நிறைய நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம பேரிச்சம்பழத்தை யூஸ் பண்ணும் போது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம நேச்சுரலாக இந்த சன் இப்போ ஏற்கனவே வெயில் காலம் வந்துச்சு இல்லையா, அந்த சூரிய கதிரிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரிச்சம்பழ பேக் வந்து ரொம்ப சூப்பர் எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ முதல்ல என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை வந்து ஒரு பச்சை பால் ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி மாவு மாதிரி நல்லா வரும். நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுவே வந்து நல்லா ஃபேஸ் பேக்காக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு உள்ளே நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தயிர் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம், 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி, அப்புறம் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு. ஸோ பச்சரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து முல்தானி மெட்டி வந்து நிறைய ஃபேஸ் பேக்கில் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் போல் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம்னா விட்டுடுங்க. இது மட்டுமே வந்து சூப்பர் எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்குங்க. இது மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில். ஒரு பால்லையோ இல்லை பன்னீர்லையோ வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். இது பாருங்கள், செம்ம எக்ஸலண்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.